நான் ஒரு பலூன் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆன்லைன் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு 17 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன். பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங், கெட் டுகெதர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் போய் ஆன் த ஸ்பாட்டில் லைவாக வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி அவங்க கேட்குற கேரக்டரை வந்து நான் மேக் பண்ணி தருவேன். இது போக பார்த்திங்கன்னா பலூன் ஷோவும் பண்ணுவேன், ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜில் அதுவும் பண்ணுவோம், ஆஃப் ஸ்டேஜும் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஸ்டேட்லேயும் போய் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். கேரளா போயிருக்கேன். கேரளாவில் வந்து அங்கே மேஜிக் கன்வென்ஷன் நடந்துச்சு. அங்கே வந்து நான் பலூன் ஸ்கல்ப்சர் பண்ணேன், அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அது போக அப்புறம் கர்நாடகாவில் போய் அங்கேயும் நாங்கள் வந்து பலூன் ஷோ பண்ணியிருக்கேன். நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து காலேஜ் போனேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தனால அப்புறம் ஸ்கூல் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு, டீச்சராக இருந்தேன், ஸ்கூல் போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்ட்லேயே ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு முழு நேரமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பலூன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிச்சி அதனால் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருக்கேன். இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் இவ்வளோ தான் இருப்பாங்க. அதே மாதிரிக்கு அப்புறம் இப்போ பலூன் ஸ்கல்ப்சரில் பார்த்திங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் அவங்க என்ன கேரக்டர் கேட்குறாங்களோ இமீடியட்டாக பண்ணி கொடுத்துருவேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஸ்வாட், கன், க்ரௌன், அது மாதிரி அவங்க என்ன கேரக்டர் கேட்டாலும் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். பலூன் ஸ்கல்ப்சரில் வந்து மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு புது கேரக்டர் வந்து நியூவாக கற்றுக்கணுன்னா 1 டேவாவது ஆகும் புது கேரக்டர் லேர்ன் பண்ணுறதுக்கு. நான் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனையும் இவ்வளோ பண்ணும்போது பஸ்ட் ஆகும். திரும்ப ரிப்பீட்டாக எடுத்து பண்ணி அப்புறம் ப்ராக்டிஸ் ஆன பின்னாடி தான் நான் வந்து வெளியில் அவுட் சைட் போய் ஷோ பண்ணும்போது நான் வந்து செய்ய முடியும். நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பண்ணும்போது ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக அவங்க கேட்டோடனே 2 மினிட்ஸில் வந்து அவங்க என்ன கேரக்டர் கேட்குறாங்களோ இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் அந்த அளவுக்கு பண்ண முடியும் என்னால். ஸ்கூலில் பண்ணியிருக்கேன், காலேஜ்லேயும் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் பிஎட் படிக்கும்போது அங்கேயும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நான் பண்ணாத இடம்ல நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். இந்த நான் பலூன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்புவாங்க, பெரியவங்களும் வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பலூன் ஸ்கல்ப்சர் மாடலிங் பார்த்திங்கன்னா இது ஒரு யூனிக்கான ஆர்ட்டு. இந்த பலூன் ஸ்கல்ப்சர், பலூன் மாடலிங், பலூன் ஷோ பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே கம்மியான ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க, அது ஃபீமேல் பார்த்திங்கன்னா. அதனால் இந்த ஃபீல்டுக்கு வந்து யங்கர்ஸ் வந்து வந்தால் நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும்.